ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் வந்து கவுண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ண போகிறேன். இந்த கவுண்ட் கிளாஸில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரைவேட் டேட்டா மட்டும் நான் வைக்க போகிறேன். அந்த டேட்டா வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் எழுதலாம். பப்ளிக்காக நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்க போகிறேன். கவுண்ட் அப்படின்றது தான் அந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேராக இருக்கணும். இந்த கவுண்ட் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஜஸ்ட்டு இந்த எக்ஸை 0 அப்படின்னு செட் பண்ணி விட்டுரும். நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட் யூஸ் பண்ணி எக்ஸுக்கு 0 அப்படின்ற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடு அப்படின்னு இந்த மாதிரி ஒரே லைனில் நீங்கள் கொடுத்துடலாம். உள்ள பாடியில் நம்ம எதுவுமே கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை தவிர நான் இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ண போகிறேன். கெட் எக்ஸ் அப்படின்னு கால் பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸோட வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இன்டீஜரை அது ரிட்டர்ன் பண்ண போது ரிட்டர்ன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை தவிர யூஸ்வலாக நம்ம எக்ஸோட வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எதுவும்ல, ஏதோ ஒரு எக்ஸை அது இன்புட்டாக வாங்கிக்கிட்டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு x1 அப்படின்னா நமக்கு அதை செட் பண்ணி கொடுத்துரும். இந்த ப்ரைவேட் டேட்டாவை செட் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த வேல்யூவை செட் பண்ணிடும். ஸோ ரிட்டர்ன் டைப் எதுவும் கிடையாது, வாய்டுன்னு கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கிளாஸ் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம கவுண்ட் அப்படின்ற கிளாஸுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். C1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ cout C1 டாட் getX அப்படின்னு நான் கொடுக்குறேன். C1க்கு எந்த வேல்யூவும் நான் செட் பண்ணல, ஜஸ்ட் C1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு உடனே எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ என்ன வேல்யூ வரணும், C1 நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆக்சுவலாக கால் ஆகியிருக்கணும் இல்லையா. இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுவுமே ஆர்குமெண்ட் வாங்காத டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான். ஸோ அதனால அது எக்ஸை 0 அப்படின்னு செட் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா 0 அப்படின்னு வரணும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பில்ட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். 0 அப்படின்னு ரிசல்ட் வருது. இப்போது நம்ம ஏதோ ஒரு வேல்யூவை செட் பண்ணி பார்ப்போம். இந்த C1 டாட் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்மளால் செட் பண்ண முடியாது, அது ப்ரைவேட். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த setX ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் செட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் அந்த ஃபங்க்ஷனே. ஸோ C1 டாட் setX அப்படின்னு கொடுத்துட்டு நான் 10 அப்படின்ற வேல்யூவை செட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 10 அப்படின்னு எக்ஸ் செட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு 10 அப்படின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இன்னும் நம்ம ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கல. ஜஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த setX அப்படின்ற ஃபங்க்ஷனை சப்போஸ் நம்ம கிளாஸ்க்கு வெளியில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளேயே அதை டிஃபைன் பண்ணாமல் இது மாதிரி கிளாஸ்க்கு வெளியில் அதோட டெஃபினேஷனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, இந்த டெஃபினேஷனை உள்ளே கொடுக்காம டிக்ளரேஷனை மட்டும் இந்த இடத்துல நம்ம கொடுத்துடணும். அதாவது இந்த கிளாஸ்க்குள்ளேயே setX அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு இன்டீஜரை ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்கும். வாய்டு தான் அதோட ரிட்டர்ன் டைப். இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் வேற எங்கேயோ டிஃபைன் பண்ண போகிறேன், இங்கே டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கிறேன். அது இந்த கிளாஸோட ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல டிக்ளரேஷனை மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி டெஃபினேஷனை வெளியில் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா அதுக்கு இந்த setX அப்படின்றது இந்த கிளாஸோட ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு அதால் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும், கவுண்ட் அப்படின்ற கிளாஸோட setX ஃபங்க்ஷனை நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறேன் வெளியில் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும் ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணி. முன்னாடி நம்ம எழுதின அதே எக்ஸாக்ட் ப்ரோக்ராம் தான். இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனை மட்டும் கிளாஸ்க்கு வெளியில் கொடுத்துருக்கோம், டிக்ளரேஷனை இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த கிளாஸோட ஃபங்க்ஷன் தான் ஸ்டில். ஸோ ஜஸ்ட் இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். ரன் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் 10 அப்படின்னு ரிசல்ட் கரெக்டாக தான் வருது. இப்போ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்ற கான்செப்ட்க்கு வருவோம். சப்போஸ் இந்த setX அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த கிளாஸோட ஃபங்க்ஷனாக தான் எழுதி வச்சுருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கிளாஸ்க்குள்ள setX இல்லாமல் வேற ஒரு தனி ஃபங்க்ஷன் setX அப்படின்னு ஏதோ ஒரு தனி ஃபங்க்ஷன், இந்த கிளாஸோட ஃபங்க்ஷன் கிடையாது அது, அந்த ஃபங்க்ஷனை வச்சு நான் எக்ஸை மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படி மாற்ற முடியுமா அப்படின்னா, சாதாரணமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஏன்னா இந்த எக்ஸ் அப்படின்றது கவுண்ட் கிளாஸோட ஒரு ப்ரைவேட் டேட்டாவை அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர வேறு எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது ப்ரோக்ராமில். பட் ஃபார் சம் ரீசன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் பரவாயில்ல நீ எக்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கோ, இது என்னோட ப்ரைவேட் டேட்டா தான், இருந்தாலும் நீ பரவாயில்ல ஆக்சஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்னா, இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷனை நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், இந்த கிளாஸோட ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்காக முன்னாடி ஃப்ரெண்ட் அப்படின்ற கீவேர்டை கொடுக்கணும்.
இது இந்த கிளாஸோட ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுலாம் தான் கிளாஸோட ஃபங்க்ஷன். இந்த கெட்டெக்ஸ் அப்படின்றது கிளாஸோட ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம எழுதியிருந்த செட்டெக்ஸ் கூட இந்த கிளாஸோட ஃபங்க்ஷனாக தான் எழுதியிருந்தோம். பட் இப்போ நம்ம இங்கே கொடுக்குற இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கிளாஸோட ஃபங்க்ஷன் கிடையாது, இதோட ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த கவுண்ட்டை நம்ம எடுத்துடலாம், ஜஸ்ட் செட்டெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து அந்த கிளாஸோட ஃபங்க்ஷன் கிடையாதுல்ல, அதனால அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன்லாம் கொடுக்கக்கூடாது. முன்னாடி நம்ம கால் பண்ணோம் c1 டாட் செட்டெக்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த c1 டாட் செட்டெக்ஸ்னு நம்மளால் கால் பண்ண முடியாது, ஏன்னா இது இந்த கிளாஸோட ஃபங்க்ஷனே கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் அதை கால் பண்ணுவீங்க? ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ண முடியாது. இந்த c1 அப்படின்றது கவுண்ட் கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட். அந்த கவுண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு அந்த கிளாஸோட ஃபங்க்ஷன்ஸை தானே கால் பண்ண முடியும். இப்போ இந்த செட் அப்படின்றது இந்த கிளாஸோட ஃபங்க்ஷனே கிடையாது, தனியாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அதை சாதாரணமாக நீங்கள் செட்டெக்ஸ் அப்படின்னு தான் கால் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் கால் பண்ண முடியாது. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆப்ஜெக்டோட எக்ஸ் அப்படின்ற வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனை வச்சு மாற்றணும் இல்லையா? அப்போ அந்த ஆப்ஜெக்டை பற்றி எதுவுமே சொல்லாமல் இந்த செட்டெக்ஸ் 9 அப்படின்னு மாற்றினா அதுக்கு எப்படி தெரியும் எந்த ஆப்ஜெக்டை எப்படி நம்ம மாற்றணும்? எந்த எக்ஸு எந்த டீட்டெயிலுமே இல்லாமல் நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி எழுதவே முடியாது. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து தனி ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இந்த ஆப்ஜெக்டே இதுக்கு பாஸ் பண்ணணும், இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை அதுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா, இந்த கிளாஸுக்கு இந்த c1ஐயே பாஸ் பண்ண போகிறேன். இந்த c1 ஆப்ஜெக்ட் இருக்கா, இந்த ஆப்ஜெக்டோட எக்ஸை 9ன்னு மாற்று அப்படின்னு நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இன்னொரு பேராமீட்டரை நம்ம ரிசீவ் பண்ணி ஆகணும். அது என்ன? இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். c1ன்றது கவுண்ட் கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ கவுண்டோட ஒரு ஆப்ஜெக்ட் அது வாங்க போகுது. ஆனால் அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை அது வாங்கணும். ரெஃபரன்ஸை வாங்கினாதான் ஆக்சுவலாக இந்த ஆப்ஜெக்டோட எக்ஸையே அதால் மாற்ற முடியும் இல்லையா? ரெஃபரன்ஸாக இல்லாமல் நீங்கள் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் காப்பி ஆகிட்டு அது வேறு ஏதோ அந்த காப்பியான ஆப்ஜெக்டோட எக்ஸை தானே அதால் மாற்ற முடியும். ஸோ இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட எக்ஸையே நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணி, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த சி அப்படின்ற ஆப்ஜெக்ட்குள்ளே எக்ஸ் இருக்கும்ல, அந்த எக்ஸை இந்த இடத்துல x1ன்னு மாற்றிடு அப்படின்னு நம்ம கோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம பேராமீட்டரை கரெக்டாக கொடுக்கணும். டிக்ளரேஷன்லேயும் டெஃபினிஷனில் என்ன கொடுக்குறோமோ அதோட இந்த டிக்ளரேஷனும் மேட்ச் ஆகணும் இல்லையா? இப்போ நம்ம இதை பில்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக 9 அப்படின்னு ரிசல்ட் வருது. இந்த லைனை நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கவுண்ட் கிளாஸோட எக்ஸ் அப்படின்ற ப்ரைவேட் டேட்டாவை அந்த கிளாஸ்க்கு வெளியில் மாற்றிருக்கோம். எதனால் மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா, இந்த செட்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக நம்ம இங்கே கொடுத்ததுனால மட்டும்தான் மாற்ற முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த லைனை கமெண்ட் அவுட் பண்ணுறேன். கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் கம்பைல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். int count is private within this context அப்படின்னு வருது. இந்த இடத்துல அந்த ப்ரைவேட் டேட்டாவை உங்களால் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம எழுதியிருக்கிறது படி பார்த்தா இந்த செட்டெக்ஸ் அப்படின்றது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், தனியாக ஏதோ ஒரு ஸ்டாண்டலோன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்மளால் ப்ரைவேட் டேட்டாவை மாற்ற ட்ரை பண்ணும்போது எரர் வருது. பட் இதே நம்ம இது ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டோன்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் கவுண்ட்டுக்கு c2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ செட்டெக்ஸ் ஆஃப் இந்த c2ஓட எக்ஸை எனக்கு 7ன்னு மாற்று அப்படின்னு நான் இந்த மாதிரி கொடுக்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டே இல்லைன்னா நீங்கள் வெறும் நம்பரை மட்டும் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த ஆப்ஜெக்டோட எக்ஸ்னே தெரியாது. கவுண்ட் கிளாஸா, அந்த கிளாஸோட எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளால் கேட்கவே முடியாது. எந்த ஆப்ஜெக்டோட எக்ஸ் வேல்யூ அப்படின்ற அந்த கொஷின் கூடவே சேர்ந்து தான் வரும். இந்த கிளாஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை ஆப்ஜெக்ட்க்கும் தனித்தனியாக எக்ஸ் இருக்கும். ஸோ திடீர்னு எக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னா எப்படி தெரியும் எந்த ஆப்ஜெக்டோட எக்ஸ் அப்படின்னு சொன்னால் தானே நம்மளால் எக்ஸை செட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணுறோம். ஏதோ ஒரு ஸ்டாண்டலோன் ஃபங்க்ஷன், கிளாஸ்க்கு சம்மந்தமில்லாத ஒரு ஃபங்க்ஷன் அந்த கிளாஸோட ப்ரைவேட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணிக்கலாம்.